காட்ஸ் லவ் ஸ்டோரியை பத்தின ஒரு சூப்பரான டிராமாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் அவங்க ட்ரூ ஐடென்டிட்டியால நம்ம ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா நம்மளால அவங்கள விடுறதா இல்ல, அவர் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ற வரைக்கும் நம்ம போன எபிசோட்ல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணாதவங்களும் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஹீரோவோட அந்த ட்ரெஸரி ஷோக்கு தான் வராங்க. ஆனா காட்ஸ் வாசலே தடுத்து இன்விடேஷன் இருந்தா தான் உள்ள அலோவ் பண்ண முடியும்னு சொல்லு. நம்மளும் எவ்வளோன்னு கேட்கிறாரு. 1000 காயின்ஸ். என்னடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தலை சுத்தி போய் சமகாண்டில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கு. சியோ இப்போ என்னாச்சு? வெறும் 1000 காயின் தானே? வெறும் 1000 காயின்ஸ்? ஆமால, உங்க அப்பா அம்மாலாம் பெரிய பணக்காரங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். ஆனா அவங்க கெட்ட நேரம் இப்ப நம்ம ஜின் கையில வெறும் 1000 காயின்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு 3 பேர் எப்படி உள்ள போறதுன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பேசாம நம்ம இருட்டுற வரைக்கும் காத்திருந்து காட்ஸ் கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டா. அடே ஸ்காலர், நீ எப்படா கொலகார மாதிரி யோசிக்க ஆரம்பிச்ச? அது குரங்குக்கு வாக்கப்பட்டா நம்ம இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஆனா நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நம்ம முதல் ஹோட்டலுக்கு போலாம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட கேங் இப்ப அந்த ட்ரெஸரி பவிலியனுக்கு வராங்க. நம்ம நோ இன்விடேஷனையும் கொடுத்துட்டு பந்தாவா உள்ள போக அந்த காட் தடுத்துடுறாரு. இது ஃபேக் இன்விடேஷன். எவனோ உங்களுக்கு நல்ல காது குத்தி இருக்கா. நம்ம டேங் ஏற்கனவே எதிர்பார்த்திருப்பாரு போல. ஆளு ஒரு பக அப்படியே பறக்க விட, அதுவும் அவன் கழுத்துல போய் அப்படியே சொருகிடுது. இப்ப சொல்லுங்க, நாங்க உள்ள போலாமா? அவனுக்கும் இப்ப இந்த இன்விடேஷனை பார்க்க ஒரிஜினல் மாதிரியே தெரியுது. நீங்க போலான்னு சொல்லிடுறோம். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆள் ஒரு மெய்டோட கெட்டப்ல ரெடி ஆயிருக்கு. நம்ம லினியோவும் அதே மாதிரி இப்ப அப்படியே அங்க வராங்க. நம்ம ஜின் ஒரு யங் மாஸ்டர் மாதிரி கெட்டப் போட்டுட்டு இப்ப அப்படியே அங்க வராங்க. இதான் அவங்க பிளான். ஒரு மாஸ்டர் அங்க வரும்போது கண்டிப்பா சர்வ் பண்றதுக்காக அவங்க மெய்ட்ஸையும் அவங்க உள்ள அனுப்புவாங்க. இதை யூஸ் பண்ணி ஒரே டிக்கெட்ல நம்ம எல்லாரும் போயிடலாங்கிற மாதிரி அவரு சொல்ல. ஆனா நம்ம ஜின் கிட்ட ஏதோ குறையிற மாதிரி இருக்கு. நீ ரொம்ப நல்லவனா இருக்க. இரு, யங் மாஸ்டர் எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு கத்து தரேன். ஆள் அப்படியே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு, ஐலினியோ வந்து என் கால் அமுக்கு. என்னடா சொன்னு சொல்லிட்டு அவங்க வரைச்சு கட்டிட்டு சண்டைக்கு வர. மெய்டு கேரக்டர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணு. அப்படியே ஜின்னுக்கு சூப்பரா ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு அவங்களும் மாசா அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அந்த கார்டு அவங்க இன்விடேஷனை செக் பண்றான். நீங்க 2 பேரும் இவரோட மெய்டா? நம்ம லினியோ பார்த்தா தெரியலையா, மூடிட்டு உள்ள அனுப்புன்னு சொல்ல. இவங்க என்ன பேசுறாங்க? இல்ல இவங்க புது மெய்டு, அதான் கொஞ்சம் அப்படி இருக்காங்க. காட் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களை அப்படியே காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு போக அவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் அவங்களை அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம டேங்க் கிட்ட அந்த கார்டை நீ எப்படி கன்வின்ஸ் பண்ண? அந்த பகுவன் கிட்ட இருக்கா? அவரும் இருக்குன்னு சொல்ல எனக்கும் கொஞ்சம் தான் சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஆனா கொடுத்தா அவங்க என்ன வேலை பண்ணுவாங்கன்னு நம்ம டேங்க்கு நல்லாவே தெரியும். ஒரு யங் மாஸ்டர் பேச்சையே கேட்க மாட்டேல. நான்சோவா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயினும் இப்ப அங்க வந்துடுறாங்க. இப்போதைக்கு அவங்களால அந்த ஸ்பிரிச்சுவல் பீடை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ரேரான ட்ரெஸரிஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்கத சொன்னாங்க. நம்ம அங்க போய் பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கேங்கும் அவங்கள தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுமும் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் வழியில ஒரு லேடி நம்மால லைட்டா இடிச்சிட்டு போறாங்க. ஆனா அவங்க இடிச்சிட்டு போல அவரு பர்ஸ அடிச்சிட்டு போறாங்கிறத நம்மால் கண்டுபிடிச்சிடுறாரு. மரியாதையா வெளியே எடு. அவங்களும் நீ உண்மையிலேயே வித்தக்காரன் தான், ஆனா நான் இதை தர முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? கேப்ல ஆள் அவங்க பர்ஸ அடிச்சிட்டாரு போல. அதை ஒரு அப்படியே வெளியே எடுக்க அவங்களும் அதை திரும்ப கொடுத்துட்டு உன் ஸ்கில் எனக்கு ஒருத்தனை ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லிட்டு அவரை ஏறங்க பார்த்துட்டு அப்படி அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க தேடி வந்த அந்த ஸ்பிரிச்சுவல் பீடை பார்த்துட்ட மாதிரி தெரியுது. ஆனா அது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் கூடயே இருந்த மாதிரி அதோட ஆர்எஸ் மட்டும்தான் அதுல பரவி இருக்கு. நம்ம டேங்க் இது கவர்னரோட ட்ரெஸரின்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்ப ஒரிஜினலும் அவர்கிட்ட தான் இருக்கணும். கூட இருந்ததுனால அது ஆர்எஸ் இதுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கணுங்கிற மாதிரி அவரு சொல்ல நம்ம நோவும் அதே தான் யோசிக்கிறாங்க. அப்பனா ஒரிஜினல் ட்ரெஸரி கண்டிப்பா கவர்னர் கிட்ட தான் இருக்கணும். சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பு. அப்ப அந்த திருட்டு லேடி நம்ம ஹீரோயினையும் லைட்டா இடிச்சிட்டு போறாங்க. இந்த வாட்டி என்ன அடிச்சாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த இடத்த சல்லடை போட்டு அவங்கள தேடிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா திருடன் சொல்லி யாரோ கத்துறாங்க. அந்த இடமே ஒரு செகண்ட் பரபரப்பாயிடுது. காட்ஸ் பிளாக் ட்ரெஸ் போட்ட ஒரு லேடி இந்த பீடை திருட பார்த்தா நாங்க பார்த்த உடனே எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்ல சைட்ல இருந்து ஒருத்தன் என் குடுவையை காணும்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். அவங்களும் அதை யார் எடுத்தான்னு பாத்தியான்னு கேட்க அவனும் அப்படியே கதறிட்டு அங்கிருந்த எல்லாரையும் பார்த்துட்டு டக்குன்னு நம்ம லினியோவை கை காட்டிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே காட்ஸ் அங்க வந்துடுறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் நூலா அங்கிருந்து கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. திடீர்னு இங்க என்னாச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்க. நேத்து நான் ஹோட்டல்ல பார்க்கும் போதே நினைச்சேன் இவ கண்டிப்பா ஒரு திருடி தான். இவ தான் என் குடுவை திருடி இருக்கா. குடுவை கிடைச்சா அதை வச்சு மண்டையை உடைச்சிருவோன்னு சொல்லிட்டு நம்ம லினியோ ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. கவர்னரும் அவங்கள அமைதியாக்கிட்டு சந்தேகம் வந்துட்டா அதை கிளியர் பண்ண வேண்டியது என்னோட
கடமை, கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. காட்ஸும் உள்ள பூந்து அவங்க எல்லாரையும் செக் பண்ண ஆரம்பிக்க அந்த திருட்டு லேடியும் இப்ப அங்கதான் நின்னுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா வேற ஒரு ட்ரெஸ்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஹேர் பேண்ட் மிஸ் ஆகுது அவங்க இப்பதான் நோட் பண்றாங்க. அது கண்டிப்பா ட்ரெஸ்ஸரி பையில தான் மிஸ் ஆயிருக்கணும். ஆனா நம்ம ஏற்கனவே ரொம்ப தூரம் வந்துட்டோம், திரும்ப போகணுமான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் லைட்டா ஃபீல் ஆயிட்டு ஆமா ரொம்ப தூரம் வந்துட்டோம், இனிமே அது எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இந்த பக்கம் எல்லாரையுமே சர்ச் பண்ணியாச்சு, ஆனா எதுவுமே கிடைக்கல. நம்ம லினியும் இப்ப என்ன சொல்றேன்னு கேட்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த 3D தலையில நம்ம ஹீரோயினோட ஹேர் பேண்ட் இருக்கிறத அப்படியே பாக்குறாரு. இது எப்படி இவகிட்டன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்களே வெறிக்க பார்த்துட்டு இருக்க நம்ம லினியும் இந்த குடும்ப மண்டைய சம்மந்தமே இல்லாம என் மேல திருட்டு பழிய போட்டிருக்கான், என்னால இவனை கண்டிப்பா சும்மா விட முடியாதுன்னு சொல்றாங்க. கவர்னரும் இங்க வந்திருக்கிற எல்லாருமே அவங்க ட்ரெஸ்ஸரிஸை ஏலம் விட்டு அதை சேரிட்டிக்கு கொடுக்க தான் முடிவு பண்ணிருக்காங்க. இவரும் அப்படி ஒரு நல்ல எண்ணத்துல தான் இங்க வந்திருக்காரு. வேணா அவரு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவரு சொல்ல நம்ம ஜின்னும் சரி பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிடுறாரு. இந்த பக்கம் நோவும் நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிட்டதுனால நம்ம நாளைக்கு போய் கவர்னரை மீட் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ட்ரெஸ்ஸரி சொல்ல திடீர்னு ஒரு கார்டு குடுவை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கத்திட்டு அப்படியே முன்னாடி போறான். அந்த ஹாலோட ஏதோ ஒரு மூலையில தான் அது இருந்திருக்கும். அதை பார்த்த உடனே அவரும் குசியா போயிடுறாரு. நம்ம லினி கிட்டையும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் அவசரப்பட்டேன்னு சொல்ல மத்த எல்லாரும் இப்ப அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருடி அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டானா அவ கண்டிப்பா அடங்க மாட்டான். இனிமேலும் எங்க ட்ரெஸ்ஸரிஸ் எல்லாம் இங்க இருக்கிறதுல எங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா கவர்னர் இப்பல இருந்து யங் சொசைட்டியோட கேட்ஸ் எல்லாத்தையும் நான் சீல் பண்றேன். ட்ரெஸ்ஸரிஸோ முடிகிற வரைக்கும் யாருமே இந்த ஊரை விட்டு வெளியே போக முடியாது. உங்க ட்ரெஸ்ஸரிஸ் கண்டிப்பா இங்க சேஃபா இருக்கும்னு அவரு சொல்ல அவரோட ஆர்டர் சிட்டி ஃபுல்லா பரவுது. அதை ஒரு லேடியும் நோட் பண்றாங்க. அந்த திருட்டு லேடியும் வந்து அவங்கள அப்படியே மீட் பண்ண நம்ம ஹீரோவும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. அது லிங்கோட ஹேர் பேண்ட் அவ கண்டிப்பா யங் சொல்லதான் இருக்கான்னு நம்மால் சொல்ல இப்ப அப்படியே நைட்டும் ஆயிடுது. நம்ம நோ அவங்க ரூமை விட்டு திருட்டுத்தனமா வெளியே வர நம்ம டேங்கும் இப்ப வெளியே தான் இருக்காரு. அவரை பார்த்த உடனே அவங்களும் அவங்க ஸ்டிக் பின்னாடி அப்படியே ஒளிஞ்சிக்கிறாங்க. நீங்க கவர்னர் மேன்ஷனுக்கு போறீங்க, நம்ம நோவும் அப்ப நீ அங்கதான் போறியா? லிங்குக்கு விஷயம் தெரிய வேணா, அவ ஏற்கனவே சியோவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்மளே போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலான்னு அவங்க சொல்ல நம்ம டேங்கும் நல்லதுன்னு சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் அந்த திருட்டு லேடி அவங்க நேரா அவங்க ரூமுக்கு தான் போறாங்க. நம்ம ஹீரோவும் லினியோவும் பின்னாடியே வர உள்ள போனவங்க அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸை மாத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லி நம்ம லினியோ டக்குன்னு ஒரு கண்ணை பொத்திக்க பைத்தியம் கையெடு ஒரு வளவை தப்பிச்சுட்டா என்ன பண்றது? உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா சொன்ன மாதிரியே அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. வேற ஒரு கெட்டப்ல அவங்க எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்கு. அவங்களும் பின்னாடியே போறாங்க. இவ போற வழிய பார்த்தா ட்ரெஸ்ஸரி பவிலியனுக்கு தான் இவ போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறான். அதே நேரத்துல நம்ம நோவும் டேங்கும் கூட இப்ப அங்கதான் இருக்காங்க. நம்ம டேங் நம்ம இங்க என்ன பண்றோம்னு கேட்க அந்த ஹேர் பேண்டை தொலைச்சதுல இருந்து லிங்கோட முகமே சரியில்லை. அதை நினைச்சு அவங்க அழுவுறத கூட நான் பார்த்தேன். நம்ம அதை கண்டுபிடிக்க போறோம்னு அவங்க சொல்ல யாரோ வரதை பார்த்துட்டு நம்ம டேங் டக்குன்னு அவங்கள தடுத்துடுறாரு. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள லைட்டா டச்சிங் ஆகுது. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கு. அந்த திருட்டு லேடி ஒரு பக்கம் சொயின்னு அப்படியே ட்ரெஸ்ஸரி பைலனுக்குள்ள ஃபிளையிங்லே போறாங்க. ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அமைதியா அங்கேயே வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்திலே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோவும் லினியும் இப்ப அங்க வராங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? நம்ம லினியும் அந்த திருடி உள்ள போயிட்டான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவ காட்ஸ் கிட்ட மாட்டிப்பா, நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ லிங் எங்க இருக்கான்னு தெரிஞ்ச ஒரே அளவு மட்டும்தான், அவளை நம்ம மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஆள் டக்குன்னு உள்ள போயிடுறாரு. அந்த இடமே மயான அமைதியா இருக்கு. அப்பதான் அவரு நோட் பண்றாரு அங்கிருந்து அந்த பியர்டை காணும். ஆட்டைய போட்டான்னு சொல்லிட்டு ஆளும் வேகமா கீழே போக அங்க பார்த்தா அந்த இடத்துல எந்த ஒரு ட்ரெஸ்ஸரியுமே இல்ல. டக்குன்னு சைட்ல இருந்து வந்த ஒரு நீடில் அங்கிருந்த டிராப்பையும் ஆக்டிவேட் பண்ணி விட அடுத்த சைடே கவர்னரும் அவரோட ஆளுங்களும் உள்ள பூந்துடுறாங்க. திருட்டு பசங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு அவரு சொல்ல அந்த திருடி பிளான் பண்ணி இவங்களை மாட்டி விட்டுட்டாங்கிறதும் அவங்களுக்கு இப்பதான் புரியுது. காட்ஸ் அவங்களை இழுத்துட்டு போறத வெளியிருந்த நம்ம நோவும் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம ஹீரோ பத்திலாம் எந்த கவலையுமே இல்ல. உள்ள போய் நம்ம ஹேர் பேண்டை கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது கவர்னரோட மேன்ஷனுக்கு போகலாம். ஆனா நம்ம டேங் இப்ப இருக்கிற நிலைமையில ட்ரெஸ்ஸரி பவிலியனுக்குள்ளேயே நம்மளால போக முடியாது. கவர்னர் ரெசிடென்சில ஆட்டிய போறதும் நடக்காத ஒண்ணுன்னு சொல்ல இப்ப வேற வழியே இல்ல, அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்துல இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. கவர்னர் அவரையும் நம்ம லினியோவையும் லாக் பண்ணி வச்சிருக்கான். அவங்களும் நாங்க திருடங்க இல்லைன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. அப்பதான் டக்குன்னு உள்ள ஒருத்தன் ஓடி வரோம். கவர்னர் நம்ம திருடங்களை லாக் பண்ணி கூட்டு வர அதே நேரத்துல ட்ரெஸ்ஸரி பவிலியன்ல இருந்த ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸரியும் யாரோ ஆட்டை போட்டுட்டாங்க. அடே திருட்டு
பசங்களா நீங்க தானே அதை பண்ணதுன்னு அவரு கேட்க, அட அறிவு கட்டவனே உண்மையான திருடன் தானே இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு தெரியும் உங்க கூட யங் மாஸ்டரா வந்தவன் அவன் கிட்டதான் நீங்க இந்த ட்ரெஸ்ஸரி எல்லாம் கொடுத்து வச்சிருப்பீங்க. சீக்கிரம் நான் அவனையும் பிடிக்கிறேன்னு அவரு சொல்ல, நம்ம லினியாவும் அவங்க ஃபாலோ பண்ண அந்த லேடியை பத்தி சொல்றாங்க. அவதான் உண்மையான திருடி, முத போய் அவளை விசாரிங்க. ஆனா அந்த வீணா போனவன் அதையும் நம்ப மாட்டான். கவர்னர் அவங்களுக்கு 20 தடி அடி கொடுங்க, அப்பதான் அவங்க பார்ட்னர் எங்க இருக்காங்கிறத அவங்க சொல்லுவாங்க. என் மேல கையை வச்சிருவீங்களா நீங்க? நான் யார் தெரியுமா? லின்செக்டரோட யங் டாக்டர்னு அவங்க சொல்ல, அதை கேட்டு 2 பேருமே லைட்டா சாக்காக்குறானுங்க. அப்படி சொன்னா நாங்க நம்பிடுவோமா? அவங்கள பொழந்து கட்டுங்கன்னு அவன் சொல்லிடுறான். நம்ம ஹீரோ நம்ம லினியோவை ப்ரொடக்ட் பண்ண அவங்களுக்கும் சேர்த்து அவரை போட்டு மாத்தி எடுத்துடுறானுங்க. நம்ம லினியோவும் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கு. அவங்கள அப்படியே அங்கிருந்து இழுத்துட்டு போற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் மூன் செக்டரை தான் இப்ப காட்டுறாங்க. அங்க வந்து ஒருத்தன் நம்ம நோக்கு எர்த் ஸ்பிரிச்சுவல் பைட் கிடைச்சதுல இருந்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ விட்டு பிரிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அவன் கிட்ட சொல்ல, அவனும் நான் இவ்வளவு காலம் எதிர்பார்த்த நாள் இப்ப நெருங்கிடுச்சு, அதுல எந்த தப்பும் நடக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்றான். வறட்சியில இருக்கும் போது என் கிட்ட மட்டும் முடிவு இல்லாத நீரூற்று கிடைச்சிருக்கு, இந்த தருணத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அவன் சொல்ல. அப்படியே இந்த பக்கம் நம்ம நோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க கவர்னர் மேன்ஷன் தானே போயிட்டு வரீங்க, அவங்க திருட்டு மொழிக்க நோ தயவு செஞ்சு என்கிட்ட போய் சொல்லாத, நான் எப்படி உன்கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோயின் மிஸ் பண்ண அந்த பேண்டை தேடிட்டு ட்ரெஸரி பவிலியன் போனது. நம்ம ஹீரோவும் லினியோவும் அங்க வந்தது. கவர்னர் அவங்கள திருடுங்கன்னு சொல்லி புடிச்சிட்டு போன வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் கவர்னர் ரெசிடென்சி நம்ம ஹீரோவையும் லினியோவையும் ஜெயில போடுற மாதிரி காட்டுறாங்க. நம்மால் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, ஆனா அவர் வழக்கம் போல எனக்கு எதுவும் ஆகலைங்கிற மாதிரி பந்தா காட்ட நம்ம லினியோ மூடிட்டு சட்டையை கழட்டுன்னு சொல்றாங்க. என்னது கழட்டணுமா? அப்பதானே மருந்து போட முடியும், நீ கழட்டியா நான் கழட்டட்டுமான்னு கேட்க நம்மளும் சரின்னு சொல்லிட்டு பழச மனசுல வச்சுட்டு பழி மட்டும் வாங்கிடாதுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை லைட்டா ரிமூவ் பண்றாரு. பயங்கரமா காயப்பட்டிருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம லினியுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவங்களும் அந்த மெடிசனை அவருக்கு அப்படியே போட்டு போயிடுறாங்க. நம்மளும் அப்படியே வழியில கத்திட்டு இருக்கு. அவரு கத்த இங்க அவங்க கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்குது. நம்மால் அவங்கள ப்ரொடக்ட் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்து அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. கவர்னர் மேன்ஷனுக்கு போயிட்டு இருந்த அவங்கள நம்ம நோவும் டாங்கும் தடுத்து நிறுத்துறாங்க. அவனுக்கு தான் மார்ஷியல் ஆர்ட்லாம் தெரியல, அவனுக்கு கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காது. அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அவன் உங்களை தான் தேடி வந்திருப்பான்னு அவங்க சொல்ல நம்ம லிங்கம் அப்படின்னு நின்னுறாங்க. நம்ம ஹீரோ அவங்களுக்காக கவலைப்படுறத இதோட நிறுத்தி ஆகணும், அப்பதான் ஆள் அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க சேஃபா இருக்காங்களான்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும். நம்ம நோவும் டக்குன்னு அவங்க கிட்ட இருந்த ஒரு பக் அவங்க கிட்ட தராங்க. ட்ரெஸரி பவிலியனுக்குள்ள போக இதான் நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, இது கண்டிப்பா உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. பின்னாடியே நம்ம நோவும் போக நம்ம டேங்க் தடுத்துடுறாரு. நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். இந்த பக்கம் ஜெயில தான் காட்டுறாங்க. வாங்கின அடியில நம்ம ஹீரோக்கு நைட்டு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிடுது. நம்ம லிங்கோவும் அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அவருக்கு போத்தி கீத்தி விட்டு அவர் அப்படியே கவனிச்சிட்டு இருக்க. ஆளும் அப்படியே அவங்க கையை பிடிச்சிக்கிறாரு. என்னை விட்டு போயிடாதன்னு சொல்ல அவங்களும் அவர் அப்படியே மடியில சாட்சிக்கிறாங்க. அவங்க பண்றது சரியா தப்பான்னு அவங்களுக்கே தெரியல. சியோ உன் மனசுல நான் என்னவா இருக்கேங்கிற மாதிரி அவங்க கேட்க அப்படியே கட் பண்ணா கவர்னர் ரெசிடென்சிக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம நோவையும் டாங்கையும் தான் காட்டுறாங்க. ஆள் சும்மா இருக்கிற நேரத்துல அந்த இலையை எடுத்து வாசிக்கலான்னு போறாரு. நம்ம நோ டக்குன்னு அதை வாங்கிக்கிறாங்க. நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஒரே மியூசிக்கை பிளே பண்ணிட்டு இருக்க, உனக்கு இந்த மியூசிக் அவ்வளவு பிடிச்சிருக்கா இல்ல இதை கத்து கொடுத்த அந்த பொண்ணையான அவங்க கேட்க நம்மளும் ஆமான்னு சொல்லிடுறாரு. சே அவ என்ன தப்பு பண்ணாலும் உன்ன மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா பாடுபட போறா. ஆனா நம்ம டேங்க் நான் அவளை 1000 மடங்கு நல்லா பார்த்துப்பேன், நீங்க அவளை பத்தி கவலைப்பட வேணான்னு சொல்லிடுறாரு. அவங்க முகமே லைட்டா மாறிடுது. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே அங்க வராங்க. நான் பார்த்துட்டேன் சியோக்கு ரொம்பவே காயப்பட்டிருக்கு, அதெல்லாம் அவனுக்கு ஏதோ ஆகுது, சரி வாங்க நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிப்போம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்கள கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் ஒரு ஹோட்டல்ல அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஜின்னை தான் காட்டுறாங்க. அங்கிருந்து சில பேர் ட்ரெஸரி பவிலியன்ல ஆட்டையை போட ட்ரை பண்ணி திருடங்களை கவர்னர் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. 1-2 நாள்ல ஊர் மக்களுக்கு முன்னாடி வச்சு அவங்க 2 பேரையும் அவங்க கொல்ல போறாங்களாம். என்ன ஆட்டம் காட்டியிருப்பானுங்க, அவனுங்களுக்கு இது தேவைதாங்கிற மாதிரி அவனுங்க சொல்ல நம்ம ஜின்னு நம்ம பசங்க தான் மாட்டிக்கிட்டானுங்க போலன்னு சொல்லிட்டு ஆளும் வாலண்டியரா அப்படி அங்க வராரு. ஆனா அவனுங்க கண்டுக்கவே மாட்டானுங்க. இந்த டேபிளுக்கு ஸ்பெஷலான சில டிஷ்ஷையும் சூப்பரான ஒயினையும் கொண்டு வாங்க நாள் சொல்ல அவனுங்களும் பல்ல கட்டிட்டு வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்றானுங்க. அந்த திருட்டு பசங்க மாட்டிக்கிட்டாங்களே, அதான் அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி, அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்க நாள் சொல்ல அவனும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கவர்னர் ரெசிடென்சில தான் வேலை பார்க்கிறாரு, அவர் தான் என்கிட்ட சொன்னாரு. மொத்தம் 2 திருடுங்க ட்ரெஸரி பவிலியன்
ஃபேமிலியில இருந்த எல்லாத்தையும் அவங்க கொள்ளடிச்சிட்டாங்களாம். இவ்வளவு நாள் ஒரு திருடி தான் அவ வேலையை காட்டிட்டு இருக்கா நாங்க நினைச்சோம். ஆனா அவ கூட அவ லவரும் இருந்திருக்கான். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளும் ஒரு அமௌண்ட் எடுத்து அப்படியே டேபிள்ல வைக்கிறாரு. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் இது வரைக்கும் திருடங்களை நேர்ல பார்த்ததே இல்ல. உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்கள பார்க்க ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா. அட இல்லப்பா, என் ஃப்ரெண்டு ஒரு சாதாரண கிளக்கா தான் வேலை பார்க்கறான். அப்ப சரி விடுங்கன்னு சொல்லிட்டு ஆள் திரும்ப அந்த காசை அப்படியே எடுத்துக்க. அவனுங்க எல்லாரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கானுங்க. அங்கிருந்து உணர்த்தேன், நீங்க அந்த திருட்டு பசங்களை பார்க்க ஒரு வழி இருக்கு. யாங்ஸோட செக்ரட்டரிக்கு பெயிண்டிங்னா உயிர். ஹெரிட்டிங்கிற ஒரு பெயிண்டருக்கு அவரு தீவிர ரசிகன். அந்த பெயிண்டிங் ஏதாவது நீங்க அவருக்கு கிஃப்ட் பண்ணீங்கன்னா அது மூலியமா நீங்க அவர்கிட்ட க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. உங்க உதவிக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆள் அந்த அமௌண்ட்டையும் அப்படியே வெட்டி விட அவனுங்களும் பல்ல காட்டிட்டு கிளம்பிடுறானுங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் இப்பங்க வரேன். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்கள பார்த்து சாக்காய்க்கிறாங்க. லிங், அப்ப உண்மையிலேயே நீ யாங் சொல்லதா இருக்கியா? அவங்களும் நம்ம ஹீரோவையும் லினியோவையும் ஜெயில போட்ட விஷயம் அவருக்கு தெரியுமான்னு கேட்க, நம்மாலு நல்லாவே தெரியும். இன்னும் 2 நாள்ல அவங்கள கொல்றதுக்கு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. அதை கேட்டு அவங்களுக்கு ஒண்ணுமோ சாக்காயிடுது. உண்மையான குற்றவாளி யாருன்னு கூட முடிவு பண்ணாம அதுக்குள்ள அவங்க எப்படி பண்ணலாம்? நம்ம சின்ன அவங்கள காப்பாத்த நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒரு வழி யோசிச்சே ஆகணும். நம்ம நோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே நம்ம டாங்க ஜெயில உடைச்சிட்டு உள்ள நுழையிருத்தலாம். நடக்காத ஒண்ணு. ஆனா நான் ஒன்னும் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரியும்? நம்ம ஜின்னு உண்மையான திருடிய கண்டுபிடிச்சிட்டா நம்மளால அவங்கள காப்பாத்திட முடியும். ஆனா அவளை எங்க போய் தேடுறது? அவ திருடின ட்ரெஸரிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டா அவளை நம்மளை தேடி வருவா. நம்ம ஹீரோயினும் அந்த ட்ரெஸரிஸ்ல ஸ்பிரிச்சுவல் பீயோடும் இருக்கு. எங்க கிட்ட அதை ட்ராக் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம அவங்கள கண்டுபிடிச்சலாம்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஐடியா. நம்ம டாங்கும் நம்ம ஜின் கிட்ட, நீதான் நம்ம ராஜ்யத்தோட நம்பர் 1 ஸ்காலர். கவர்னருக்கு கண்டிப்பா உன் மேல ஒரு மரியாதை இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீ எங்களுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் வாங்கி கொடு. நாங்க கண்டிப்பா அந்த ஸ்பிரிச்சுவல் பீடை கண்டுபிடிச்சணும்னு அவரு சொல்ல. இப்ப அப்படி நம்ம நோவை தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த பெர்லை யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிச்சுவல் பீடை ட்ராக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஒருவேளை அவங்க இந்த ஊரை விட்டு கிளம்பி இருப்பாங்களோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. கவர்னர் சிட்டி கேட்ட எப்போ சீல் பண்ணிட்டாரு. அப்புறம் ஏன் ஸ்பிரிச்சுவல் பீடோட சிக்னலை நம்மளால ட்ராக் பண்ண முடியலன்னு அவங்க கேட்க, நம்ம டாங் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பேரியருக்குள்ள வச்சு அவ அதோட சிக்னலை பிரேக் பண்ணிருக்கணும்னு ஆள் சொல்ல. இப்ப நம்ம என்னதான் பண்றதுன்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போதுதான் அவங்கள ஏமாத்தின அந்த திருட்ட பைய அவங்க கண்ணில் சிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த செக்ரட்டரியை தான் காட்டுறாங்க. நம்ம ஜின்னையும் கண்டுபிடிச்சு அவரும் அவரோட ஆளுங்களும் இப்ப அப்படியே அங்க வர ஆள் கூலா பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்காரு. என்ன தைரியம் தான் எங்க கிட்டே உன் கைவரிசையை காட்டிட்டு இப்ப எந்த பயமும் இல்லாம கூலா பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பேன். ட்ரெஸரிஸ் அவர் ஆளுங்க தேடிட்டு இருக்க அவரும் இப்பதான் அந்த பெயிண்டிங்கே கவனிக்கிறாரு. அதை பார்த்த உடனே அவரு ஸ்கில் என்னன்னு அவருக்கு புரிஞ்சிருது. உங்க பேர் என்னன்னு கேட்க ஆள் ஹெரிட்டுன்னு சொல்றாரு. அடுத்த செகண்டே அந்த செக்ரட்டரியும் அவ ஆளுங்க மொத்த பெரிய வழி அனுப்பிடுறான். நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா? உங்க பெயிண்டிங் அடிச்சுக்க ஆளே இல்ல. நிஜமாவா? அப்ப இது என்னோட ஒரு அன்பளிப்பா நீங்க வச்சுக்கோங்க. உண்மையாவா சுடிங்கன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வாயை பொழந்துட்டு இருக்க. ஆமா, உங்களை மாதிரி ஒரு ஆள் எப்படி அந்த திருட்டு பசங்க கூட? நம்மால் டக்குன்னு சிரிச்சிட்டு, நான் யாங்ஸோ வர வழியில சில திருட்டு பசங்க கிட்ட இருந்து அவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. அவங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தேடுற திருடுங்க கண்டிப்பா அவங்களா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒரு சொல்றாரு. எனக்கு புரியுது. ஆனா சட்டத்தை மீறி நான் உங்களை எதுவும் பண்ண சொல்ல. உங்க கவர்னரை மீட் பண்ண ஒரு ஏற்பாடு மட்டும் பண்ணுங்க, அது போதுங்கிற மாதிரி ஆள் சொல்ல. இந்த பக்கம் ஜெயில இருக்கிற நம்ம லினிவை தான் காட்டுறாங்க. என்ன வெளியே விடுங்க விடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ எந்த கவலையும் இல்லாம அவங்க சாப்பாடு எடுத்து அப்படியே முழுங்க ஆரம்பிக்கிறாரு. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ என்னன்னா எந்த கவலையும் இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப எனக்கு பசிக்கும் இல்லன்னு நம்மால் சொல்ல. அவங்களுக்கான கவனிப்புலாம் ஒரு கைதிக்கானது மாதிரியே தெரியலங்கிறதே அவங்க இப்பதான் நோட் பண்றாங்க. இது மரண தண்டனை கைதிக்கான கவனிப்பு இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை ஜின்னும் மாட்டிக்கிட்டானா? நம்ம ஹீரோ ரொம்ப கூலா அவ நம்பர் 1 ஸ்காலர், அவன் கவர்னரை மீட் பண்ணி பேசிட்டானா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளும் ரிலீஸ் ஆயிடலாம். அதுக்குள்ள லின் யாங்ஸோ விட்டு போக மறுக்கணும். அவங்களும் உனக்கு அவளை அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்குறாங்க. நம்மளும் ஏன் உனக்கு இது தெரியாதான்னு கேட்க அவங்களும் அப்படியே சோகமாயிட்டு, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நம்மளும் என்னன்னு கேட்கிறாரு. ஒருவேளை ஃபியூச்சர்ல உன்னை யாராவது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? நம்மளும் அப்படியே சிரிச்சிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. ஒருவேளை நடந்த என்ன பண்ணுவேன்னு மட்டும் சொல்லு. வேற என்ன பண்ண முடியும்? லிங்குக்கு மட்டும்தான் என் மனசுல இடம் இருக்கு, வேற யாரையும் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுவேன். அதை கேட்டு அவங்களும் அப்படியே சோகமாக. இந்த பக்கம் நம்ம ஜின் ஒரு வழியா கவர்னரை மீட் பண்ண வந்துடுறாரு. இந்த திருட்டு பையில இங்க எதுக்காக கூட்டு வந்தீங்க? மைனர்ல போய் கட்டி வைங்க. செக்ரட்டரியும் அவர் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்
வேஸ்ட்டுங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்ல நம்மளும் சரி போயாகணும்னா நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கீழே விழுது. என்னடான்னு பார்த்தா நம்பர் 1 ஸ்காலருக்காக எம்பரர் கொடுத்த கௌரவத்துக்கான அடையாளம் தான் அது. இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? அரசர் எப்ப இது என்கிட்ட கொடுத்தாரோ அப்பையில இருந்து இது என்கிட்ட தான் இருக்கு. கவர்னரும் பேலஸ்ல ஒரு வாட்டி அவரை மீட் பண்ணிருப்பாரு போல. இவன் உண்மைதான் சொல்றான்னு நினைக்கிறேன். ஆள் அப்பாவிகளை நீங்க எப்படி தண்டிக்கிறீங்கிற விஷயத்த நான் அரசவைக்கு தெரியப்படுத்த போறேன். பின் விளைவுகளை சந்திக்க தயாரா இருங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸரிஸ் காணாம போகும்போது அங்க இருந்திருக்காங்க. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? அவங்க அதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவரு சொல்ல. இது யாங்ஸோ, நீங்க என்னதான் நம்பர் 1 ஸ்காலரா இருந்தாலும் ஆதாரம் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸை என்னால ரிலீஸ் பண்ண முடியாது. அப்ப சரி, உண்மையான திருடிய நான் கண்டுபிடிக்கிறேன். நல்லதுன்னு அவரு சொல்ல, அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம ஜின்னு இப்ப மட்டும் நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணனா நான் நேரா கேபிட்டல் தான் போறேன். என் உயிரே போனாலும் சரி, யாங்ஸோல நடக்கிற அநியாயத்தை அரசருக்கு கண்டிப்பா தெரியப்படுத்திய தீர்வுன்னு அவரு சொல்ல. நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? அப்படியே வச்சுக்கங்க நாள் சொல்றாரு. கவர்னரும் இதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி சரி உங்க ஃப்ரெண்டை நான் ரிலீஸ் பண்றேன். ஆனா ஃபீமேல் தீஃப் இந்த சிட்டிக்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்தவ. உண்மையான குற்றவாளியை அவங்க பிடிக்கிற வரைக்கும் நம்ம லினிவா மட்டும் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு அவரு சொல்லிடுறாரு. நம்ம ஜின்னுக்கு வர வழியில ஓகே சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் வெளியே கொண்டு வர தப்பிச்சிட்டோன்னு சொல்லி சிரிப்பை போட்டுட்டு இருந்த நம்ம லினியோ சாக்காயிடுறாங்க. என்னையட உள்ள வச்சு லாக் பண்றீங்க? அவரும் விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட எடுத்து சொல்றாரு. அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த திருடிய சீக்கிரமா கண்டுபிடி, நம்ம ஜின்னும் அவங்கள காப்பாற்ற முடியாம போனதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அவங்களும் முதல்ல கண்டுபிடிக்கிறாடேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்க இந்த பக்கம் அந்த திருட்டு பையில தான் காட்டுறாங்க. நம்ம டேங்கோனுவும் அவனுக்கு சுத்து போட்டுறாங்க. அவனும் அது நானே உங்களை பார்க்க வரலான்னு தான் நினைச்சேன். ட்ரெஸரி பவிலியன்ல எல்லாம் நல்லபடியா போனுச்சா? நம்ம நோ டிக்கெட்டை ஏமாத்திட்டு விழா எப்படி போச்சுன்னு வர கேக்குறியா? என்னது அது போலி டிக்கெட்டா? அப்ப என்கிட்ட வித்தவன் என்ன நல்லா ஏமாத்திருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, அவனை பிடிச்சி எப்படியாவது உங்க காசை நான் திரும்ப வாங்கிடுறேன். ஆள் அப்படியே அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக நம்ம டேங் அசால்ட்டா வந்து அவனை பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினும் நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஒரு திருடனுக்கு தான் உன்னோட திருடனை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு அந்த லேடி திருடிய பத்தி அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, வேணா ஒரு அமௌண்ட்டை வெட்டி விடுங்க, ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாக்குறேன். ஒன்ன வெட்டிட வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் கத்தி வெளியெடுக்க அவனும் எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா யாருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். ஜின்பான்னு ஒரு பேரையும் சொல்லி எர்த் டெம்பிள் அவர் இருப்பாரு. ஆனா அவரை நீங்க பார்க்கணும்னா ரொம்பவே வேல்யூபிளான ஒரு பொருளை நீங்க அவருக்கு ஆஃபர் பண்ணணும். சரிவா வழியை காட்டுங்கிற மாதிரி அவங்க சொல்ல அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் அந்த திருட்டு லேடி இருக்கிற ஹோட்டலுக்கு தான் வராரு. அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் தங்கியிருப்பாங்க போல. வெயிட்டரும் அவங்கள விசாரிக்க நம்மளும் ஒரு அமௌண்ட்டை வெட்டி விட்டுட்டு ரூம் நம்பர் 1ல இருக்கிற பொண்ணு இவனோட ஒய்ஃப் தான். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதான் பையன் சமாதானப்படுத்த வந்திருக்கான். அவங்க இருக்காங்களான்னு கேட்க அவனும் பல்ல காட்டிக்கிட்டு ஓ அப்படியே சமாச்சாரம், இப்பதான் நான் அவங்க ரூமை கிளீன் பண்ண, அவங்க அங்கதான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வேக வேகமா அப்படியே உள்ள போக டக்குன்னு சைட்ல இருந்து ஒரு நீடில் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுது. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகுறாங்க. ஒரு லேடியும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட நம்ம ஹீரோவும் அவங்கள விரட்டி போய் வழி மறைக்கிறாரு. 2 பேருக்கும் ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. ஆனா கடைசியில அந்த லேடி எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஜின்னும் இந்த ரூம்ல எந்த க்ளூவுமே கிடைக்கலன்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ மேல இருந்து ஒரு வித்தியாசமான வாசம் வரத அவர் நோட் பண்றாரு. 2 பேரும் க்ளோஸா சண்டை போட்டதுல அவங்க மேல இருந்த ஃப்ராக்ரன்ஸ் நம்மால் மேல ஒட்டிக்கிச்சு போல. அவரும் நமக்கு ஒரு சூப்பரான க்ளூ கிடைச்சிருக்குன்னு சொல்ல அப்படியே இந்த எபிசோடு முடியுது. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணாரா? அவங்க நம்ம லினியூவை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்தாங்களாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும்